Hello friends, welcome back to my channel. இந்த வீடியோவில் capital gains part 2 தான் பார்க்க போகிறோம். part 1ல நம்ம capital assetா இல்லை non capital assetா எப்படி பார்க்கணும்னு பார்த்தோம். இந்த வீடியோவில் kinds of capital assets. capital assetsல என்னென்ன kinds இருக்குது அதெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போது கேபிட்டல் அசட்டோட டைப்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு இருக்குது. ஒன்று ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் அசட், இன்னொன்று லாங் டேர்ம் கேபிட்டல் அசட். இப்போ நம்ம அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். The tax incidence under the head capital gain depends upon whether the capital gain is short term or long term. Long term capital gain is generally taxable at lower rate. If the asset transferred is a short term capital asset, the result may be short-term capital gain or loss. On the other hand, long-term capital gain or loss arises on transfer of long-term capital asset. இங்கே ஒரு சின்ன அண்டர்ஸ்டாண்டிங் மாதிரி கொடுத்துருக்காங்க. லாங்-டேர்ம் கேபிட்டல் கெயின்னா என்னென்னா, நம்ம ஒரு அசட்டை ரொம்ப நாளாக வச்சுட்டு அதுக்கப்புறமா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம், அதுக்கப்புறம் சேல் பண்ணுறோம் அப்படின்னா அது லாங்-டேர்ம் கேபிட்டல் கெயின். ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின்னா கொஞ்ச காலத்துக்கு மட்டும் அந்த பொருளை யூஸ் பண்ணிவிட்டு அப்புறமா விற்கிறோம். ஓகே, அதுதான் ஷார்ட் டேர்ம். ஷார்ட் டைமாக நம்ம வச்சுட்டு விற்றோன்னா ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின். லாங் டேர்மாக ஒரு திங்ஸை நம்ம வச்சுட்டு அதை சேல் பண்ணோன்னா அது லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின்னா என்னென்னு பார்ப்போம். A non-financial capital asset held by an assessee for not more than 36 months immediately preceding the date of transfer is a short-term capital asset. இப்போ short-term capital assetனா non-financial capital assetாக இருந்ததுன்னா 36 monthsக்கு கம்மியாக இருக்குது அப்படின்னா அது short-term capital asset. Not more than 36 monthsனால் என்ன அர்த்தம்? 36 monthsக்கு கம்மியாக யூஸ் பண்ணி ஒரு non-financial assetை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் அது ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் அசெட் அப்படின்னு சொல்லுவோம். However, immovable property being land and building or both held for not more than 24 months is short term gain. Arising from transfer of short term capital asset is called short term gain. ஏதாவது ஒரு கெயின் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் அசெட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண மூலயமா கிடச்சிதுன்னா அதுதான் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது இதுலேயே நம்ம ரெண்டு பார்த்துருக்கோம். ஒன்று நான் ஃபினான்ஷியல் கேபிட்டல் அசட்டாக இருந்ததுன்னா 36 months கம்மியாக இருந்ததுன்னா அது ஷார்ட் டேர்ம். இன்னொன்று இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி. இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டினா லேண்ட், பில்டிங். இந்த ரெண்டும் 24 மாதத்துக்குள்ளே நம்ம யூஸ் பண்ணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் அப்படின்னா இதையும் ஷார்ட் டேர்ம்னு தான் சொல்லுவோம். இது வரைக்கும் ரெண்டு வந்திருக்கு, நான் ஃபினான்ஷியல் அசட். அதே மாதிரி இங்கே பாருங்கள் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி. நான் ஃபினான்ஷியல் கேபிட்டல் அசத்துக்கு 36 months கம்மியாக இருக்கான்னு பார்க்கணும். இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி லைக் லேண்ட் அண்ட் பில்டிங்ஸ்க்கு 24 months கம்மியாக இருக்கான்னு பார்க்கணும். இப்போ ஃபினான்ஷியல் அசட். The following financial assets are also short-term capital asset if they are not held for more than 12 months. இப்போது இதில் மொத்தமே 3 விஷயம்தான் இருக்குது. என்னென்னா நான் ஃபினான்ஷியல், இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி, ஃபினான்ஷியல் அசட். அவ்வளோதான். நான் ஃபினான்ஷியல்னால் 36 monthsக்குள்ளே இருக்கணும், இம்மூவபிள்னால் 24 monthsக்குள்ளே இருக்கணும், ஃபினான்ஷியல் அசட்ஸ்னால் 12 monthsக்குள்ளே இருக்கணும். இவ்வளோ தான். இதெல்லாம் இருந்ததுன்னா இது ஷார்ட் டேர்ம். இப்போது எதெல்லாம் ஃபினான்ஷியல் அசட்ஸ் அப்படின்னு பார்க்கலாம். லிஸ்டட் ஷேர்ஸ் ஹெல்ட் இன் அ கம்பெனி. ஈக்விட்டி ஷேராகவும் இருக்கலாம், ப்ரிஃபரன்ஸ் ஷேராகவும் இருக்கலாம். லிஸ்டட் டிபெஞ்சர்ஸ் ஹெல்ட் இன் அ கம்பெனி. யூனிட்ஸ் ஆஃப் யூனிட் ட்ரஸ்ட் ஆஃப் இந்தியா quoted or not. Units of equity oriented mutual fund quoted or not. Any other securities listed in the stock exchange like government securities, bonds, derivatives. Zero coupon bonds quoted or not. Unlisted. இப்போ இது வரைக்கும் இருக்கிறது எல்லாமே லிஸ்டட் அது மாதிரி தான் இருக்குது. இது எல்லாமே ஃபினான்ஷியல் அசட்ஸ்ன்னு சொன்னோமா. இதுலேயே கொஷனில் உங்களுக்கு அன்லிஸ்டட் ஷேர்ஸ் ஆஃப் கம்பெனி அப்படி வந்ததுன்னா நீங்கள் 24 months பார்க்கணும். ஓகே, லிஸ்டட் ஷேர்ஸ், லிஸ்டட் டிபெஞ்சர்ஸ் எது வந்தாலும் நீங்கள் 12 months தான் பார்ப்பீங்க. பட் அன்லிஸ்டட் அப்படின்ற டேர்ம் வந்ததுன்னா நீங்கள் 24 months கம்மியாக இருக்கா அப்போ தான் அது ஷார்ட் டேர்ம். ஓகே,
இப்போ லாங் டேர்ம் அசெட்னா என்னன்னு பார்க்கலாம். லாங் டேர்ம் கேபிட்டல் அசெட், an asset other than short term capital asset is considered as long term capital asset. ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் அசெட்டை தவிர எல்லாமே லாங் டேர்ம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. எனி நான் ஃபினான்ஷியல் அசெட் held by assessee for more than 36 months immediately preceding the date of transfer is a long term capital asset. இதில் நான் ஃபினான்ஷியல் கேபிட்டல் அசெட்ஸ் வந்ததுன்னா 36 months மேலே இருந்தால் அது லாங் டேர்ம் கேபிட்டல் அசெட் அப்படின்னு சொல்லுவோம். Capital gain arising from transfer of long term capital asset is called long term capital gain. நம்ம ஒரு அசெட்டை லாங் டேர்மாக வச்சுருந்து அப்புறம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு பேர் தான் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் இன் கேஸ் ஆஃப் த ஃபினான்ஷியல் அசெட், இப்போ நான் ஃபினான்ஷியல் அசெட் தானே இப்போ பார்த்தோம், 36 monthsக்கு அதிகமாக இருக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. ஃபினான்ஷியல் அசெட்டாக இருந்ததுன்னா they are also long term capital asset if they are held more than 12 months. ஃபினான்ஷியல் அசெட்ஸ்னால் 12 monthsக்கு மேலே ஹோல்டு பண்ணியிருக்கணும். அன்லிஸ்டட் ஷேர்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா 24 months மேலே. இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி லைக் லேண்ட் அண்ட் பில்டிங் இருந்ததுன்னா 24 months மேலே. இப்போ இது வரைக்கும் பார்த்ததில் உங்களுக்கு ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டு இருக்கும். ஷார்ட் டேர்ம்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஃபினான்ஷியல் அசெட்ஸ் 36 months அப்படின்னா 36 months கம்மியாக இருந்தால் ஷார்ட் டேர்ம், 36 monthsக்கு அதிகமாக இருந்தால் லாங் டேர்ம். அவ்வளோதான், இதுதான் அதோட கான்செப்டே. இப்போ உங்களுக்கு புரியுற மாதிரி நான் இங்கே எழுதியிருக்கேன் ஷார்ட் டேர்ம் அண்ட் லாங் டேர்ம். இப்போது நான் ஃபினான்ஷியல் அசெட் அப்படின்னா 36 monthsக்கு கம்மியாக இருந்தால் அது ஷார்ட் டேர்ம், 36 monthsக்கு அதிகமாக இருந்தால் அது லாங் டேர்ம். லேண்ட் அண்ட் பில்டிங் ஹெல்ட் நாட் மோர் தென் 24 months. இப்போது லேண்ட் அண்ட் பில்டிங் ஏதாவது இருக்குது அப்படின்னா 24 monthsக்கு கம்மியாக இருந்தால் அது ஷார்ட் டேர்ம், 24 monthsக்கு அதிகமாக இருந்தால் அது லாங் டேர்ம். ஃபினான்ஷியல் அசெட்ஸ் 12 monthsக்கு கம்மியாக இருந்தால் ஷார்ட் டேர்ம், 12 monthsக்கு அதிகமாக இருந்தால் லாங் டேர்ம். அண்ட் ஃபினான்ஷியல் அசெட்ஸ்லேயே அன்லிஸ்டட் ஷேர்ஸ் அப்படின்னு வந்ததுன்னா 24 monthsக்கு கம்மியாக இருந்தால் ஷார்ட் டேர்ம், அதிகமாக இருந்தால் லாங் டேர்ம். நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது நான் ஃபினான்ஷியல் அசெட்ஸ்னால் 36 months பார்க்கணும், லேண்ட் அண்ட் பில்டிங்னா 24 months பார்க்கணும், ஃபினான்ஷியல் அசெட்ஸ்னால் 12 months பார்க்கணும், அன்லிஸ்டட்னா 24 months பார்க்கணும். இதெல்லாம் தான் உங்களுக்கு தெரியணும். இப்போ நம்ம சம்ஸ் பார்க்கலாம், உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். இது ரெட்டி புக்கில் இருக்க சம்ஸ் தான். 6th sum. From the following information of Velu, classify the capital asset for the assessment year 23-24. First one, Velu purchases a house property on April 10, 2021 and transfers it on May 10, 2022. இப்போ நீங்கள் இதில் பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா, என்ன அசெட்டுன்னு பார்க்கணும். ஹவுஸ் ப்ராப்பர்ட்டின்னு இருக்குது. நம்ம பார்த்ததில் ஃபினான்ஷியல், நான் ஃபினான்ஷியல், லேண்ட் அண்ட் பில்டிங், அப்புறமா அன்லிஸ்டட் 4 விஷயம் பார்த்தோம். அதில் எந்த கேட்டகரியில் இது வருது? லேண்ட் அண்ட் பில்டிங் கேட்டகரியில் தான் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி வருது. அப்போ லேண்ட் அண்ட் பில்டிங்க்கு 24 months பார்ப்போமா? 24 months கம்மியாக இருந்தால் ஷார்ட் டேர்ம், அதிகமாக இருந்தால் லாங் டேர்ம். இப்போ இது மாதிரி நீங்கள் கிளாஸிஃபை பண்ணி வச்சுக்கணும், எத்தனை மந்த்ஸுக்கு பார்க்கணும் அப்படின்ட்டு. இப்போ 24 monthsக்கு பார்க்கணும். தென் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா, இந்த டேட்டை நீங்கள் கம்பேர் பண்ணணும். April 10, 2021 வாங்கி 2022 வித்துடுறாரு. 24 months அப்படின்னா 2 yearsன்னு அர்த்தம். ஓகே, இங்கே ஒரே ஒரு வருஷம் இருக்கா மாதிரி தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா 21 வாங்கி 22 வித்துடுறாரு. அப்போது ஒரு வருஷம்தான் இருக்குது. அப்போது என்ன மீனிங்? 2 years கம்மியாக இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ அந்த 24 months கம்மியாக இருந்தால் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் அசெட். இப்படி தான் நீங்கள் சம்மை சால்வ் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். செகண்ட் ஒன், வேலு பர்ச்சேசஸ் அ லேண்ட் ஆன் June 99 and transfers it on June 10, 2022.
இப்போ லேண்ட் வாங்குறாரு. லேண்டுக்கும் என்ன கண்டிஷன்? 24 மந்த்ஸ் பார்க்கணும். இப்போது 1999 வாங்குறாரு. 1999னா 1999, 2000, 2001, 2002, இது கிட்டத்தட்ட நிறைய 20 வருஷம் கிட்ட இருக்குது. அதனால நம்ம 24 மந்த்ஸ் 2 இயர்ஸுக்கு தான் பார்க்கணும். 2 இயர்ஸுக்கு அதிகமாக இருக்கா? அப்போ இது என்னது? லாங் டேர்ம் கேபிட்டல் ஆசெட். ஓகே. Velu purchases debenture of a company on August 20, 2022, which are transferred on January 10, 2023. இப்போது டிபெஞ்சர்ஸ்ன்றது எந்த கேட்டகரியில் வரும்? ஃபினான்ஷியல் அசட்ஸில் தான் வரும். ஃபினான்ஷியல் அசட்ஸ் எல்லாமே எத்தனை மந்த்ஸுக்கு பார்க்கணும்? 12 மந்த்ஸுக்கு பார்க்கணும். இப்போது டேட்டை நம்ம செக் பண்ணலாம். August 2022, January 10, 2023. இப்போது 12 மந்த்ஸ் அப்படின்னா ஒரு 1 இயர்னு கணக்கா? இங்கே ஆகஸ்ட்டில் 2022 வாங்கியிருக்காங்க, இங்கே ஜான்வரியிலே விற்றுறாங்க. இப்போ இங்கேயும் ஆகஸ்ட் 2023 இருந்ததுனா தான் 12 மந்த் கம்ப்ளீட் ஆகும். ஜான்லேயே விற்றுறதுனால 12 கம்மியாக தான் இருக்குது இங்கே. அதனால இது ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் ஆசெட். இப்போ ஆன்சர் பார்க்கலாம். இது மாதிரி தான் நீங்கள் சம்ம டீல் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஃபஸ்ட்டு ஸ்டெப், என்ன கைண்ட் ஆஃப் அசெட், இந்த கைண்ட் ஆஃப் அசெட்டுக்கு எத்தனை மந்த்ஸுக்கு நம்ம பார்க்கணும், இது ஃபஸ்ட் ஸ்டெப். அடுத்த ஸ்டெப், இந்த 2 டேட்டையும் கம்பேர் பண்ணி நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம்ல 24 மாதம் 36 மாதம், அதில் கம்மியாக இருக்கா அதிகமாக இருக்கான்னு பார்க்கணும். அப்படி கம்மியாக இருந்ததுன்னா ஷார்ட் டேர்ம், அதிகமாக இருந்ததுன்னா லாங் டேர்ம். இவ்வளோ தான். இதான் இதோட சொல்யூஷன். கொஷின் அப்படியே எழுதியிருக்கேன். அண்ட் டேட் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர், எப்போ பர்ச்சேஸ் பண்ணாங்க, எப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்கன்னு எழுதியிருக்கேன். இதில் நம்மளுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிடும் 24 மந்த்ஸ் இல்லைன்ட்டு. இருந்தாலுமே நீங்கள் உங்களோட கால்குலேஷனுக்காக நீங்கள் இது மாதிரி எழுதிக்கலாம். 13 மந்த்ஸ் இருக்குது. ஏப்ரல் 20லேருந்து மே 21 வரைக்கும் 13 மந்த்ஸ் தான் இருக்குது. அது 24 மந்த்ஸு கம்மியாக இருக்கிறதுனால இது ஷார்ட் டேர்ம் அப்படின்னு நீங்கள் எழுதிக்கலாம். தென் வேலு சம்பளம் என்ன பார்த்தோம்? 1999 வாங்கி 21, கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு மேலே இருக்கிறதுனால இது லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின். ஓகே. வேலு பர்ச்சேசஸ் டிபெஞ்சர் ஆகஸ்ட், இங்கே 21 வாங்குறாரு, 22 வித்துடுறாரு. இது ஒரு வருஷம் கூட இல்லை, அதாவது 12 மந்த்ஸ் கூட இல்லை. அதனால் இது ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் அசெட். நான் கொஷின் எக்ஸ்பிளைன் பண்ணும் போதே உங்களுக்கு ஆன்சரும் எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன், ஸோ தட் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ 7th சம் பார்க்கலாம். நீங்கள் ஜஸ்ட் ட்ரை பண்ணுங்கள், வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு எப்படி வரும் அப்படின்ற மாதிரி பாருங்கள். இல்லைன்னா நான் உங்களுக்கு என்னென்ன டைப்ஸ் ஆஃப் அசட்ஸ்ன்னு சொல்லிடுறேன், நீங்கள் அந்த மந்த்ஸுக்கு அதிகமாக கம்மியாக வருதான்னு பாருங்கள். இப்போது X purchases diamond on June 2004 and gives the same to his friend F on November 2014. F transfers the same on January 2023. டைமண்ட் வாங்குறாரு, அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாரு. நடுவில் ஒரு ஃப்ரெண்டுக்கு கிஃப்டாக கொடுத்து அந்த ஃப்ரெண்டு அந்த டைமண்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாரு. டைமண்ட் அப்படின்றது நான் ஃபினான்ஷியல் ஆசெட். நான் ஃபினான்ஷியல் ஆசெட்னா எத்தனை மந்த்ஸுக்கு பார்ப்போம், அதை நீங்கள் பாருங்கள். ஸ்ரீனிவாஸ் பர்ச்சேசஸ் லேண்டுனா எத்தனை மந்த்ஸுக்கு பார்ப்போம் அப்படின்னு பார்க்கணும். இதில் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ்னால் ஃபினான்ஷியல் ஆசெட்ஸ். ஓகே. ஃபஸ்ட்டு நான் ஃபினான்ஷியல் எத்தனை மந்த்ஸ் பார்ப்போம், அது கரெக்டாக இருக்கா, லாங் டேர்மாக ஷார்ட் டேர்மாக கண்டுபிடிங்க. லேண்டுக்கு எத்தனை மந்த்ஸ் பார்ப்போம், அது லாங் டேர்மாக ஷார்ட் டேர்மாக கண்டுபிடிங்க. அண்ட் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ்னால் ஃபினான்ஷியல் ஆசெட்ஸ், அது எத்தனை மந்த்ஸுக்கு பார்ப்போம், அது லாங் டேர்மில் இருக்கா ஷார்ட் டேர்மில் இருக்கான்னு கண்டுபிடிங்க. இப்போ ஆன்சர் பார்க்கலாம். 2004 பர்ச்சேஸ் பண்ணுறாங்க, 2023 தான் விற்கிறாங்க. ஸோ இது லாங் டேர்ம். ஓகே. இது நம்மளுக்கு பார்த்தாலே தெரியுது. டைமண்ட்னா 36 மந்த்ஸ் பார்க்கணும், அதாவது ஒரு 3 வருஷம். ஆனால் இது நிறைய வருஷமே இருக்குது. ஓகே. 15க்கு மேலே இருக்குது பார்த்தோன்னா, ரஃபாக சொல்கிறேன், 15க்கு மேலே இருக்குது. அதனால இது
லாங் டேர்ம் கேபிட்டல் அசெட் தான். லேண்ட் வாங்குறாரு. லேண்ட்னா என்ன பார்க்கணும், 24 months இருக்கான்னு பார்க்கணும், அதாவது 2 வருஷம். இங்கே 21 வாங்கி 22 வித்துடுறாரு, 2 வருஷம் கம்மியாக தான் இருக்குது. அப்போ இது ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் அசெட். கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ்னால் 12 months பார்த்தா போதும். 2010 வாங்கி 22 தான் விற்கிறாரு. அப்போது ஒரு 12 மாதம் கிட்ட அவர் வச்சுருக்காரு. அப்போ இது லாங் டேர்ம். நம்மளுக்கு 12 monthsக்கு தான் வேணும், ஆனால் இவர் நிறைய அதுக்கும் மேலே வச்சுருக்கிறதுனால இதை நம்ம லாங் டேர்ம்னு சொல்கிறோம். இப்போ ஆன்சர் பார்க்கலாம். எக்ஸ் வந்து டைமண்டை எஃப் கொடுத்துட்றாரா, November 15, 2014 கொடுத்துட்றாரு. அதுலேருந்து எப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க, 22 ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. டைமண்ட் வந்து ஒரு நான் ஃபினான்ஷியல் அசெட். ஸோ 36 monthsக்கு பார்ப்போம். இது எப்படி பார்த்தாலும் 36 monthsக்கு அதிகமாக தான் இருக்குது. ஏன்னா 2004 வாங்குறாரு, 2022 அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாரு. இப்படி பார்த்தாலும் நீங்கள் 36 months தான் இருக்குது. இல்லை எஃப்க்கு கிஃப்ட் பண்ணி அதுலேருந்து நம்ம கணக்கெடுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தாலும் நீங்கள் லாங் டேர்மாக தான் இருக்குது. ஓகே, 2014 22 லாங் டேர்மாக தான் இருக்குது. அப்போ இது லாங் டேர்ம் கேபிட்டல் அசெட். லேண்டுக்கு என்ன சொன்னால் 24 monthsக்கு அதிகமாக இருக்கணும், ஆனால் இங்கே அடுத்தடுத்த வருஷமே விற்றுறதுனால இது ஷார்ட் டேர்ம். கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ்னால் என்ன சொன்னால் 12 months இருக்கணும், ஆனால் இங்கே மோர் தென் 12 months இருக்குது. 2010 வாங்கி 2021 தான் விற்கிறாங்க. அப்போ இது லாங் டேர்ம். ஓகே, இப்போ வரைக்கும் நடத்தின சம்மில் உங்களுக்கு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் சம் இந்த வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். இந்த சம்மில் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, ட்ரான்ஸ்ஃபர் பண்ண டேட்டு ஒரே டேட்டு தான், அதாவது 10/6/2022 தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆன டேட். பர்ச்சேஸ் பண்ண, அதாவது அக்வயர் பண்ண டேட்ஸ் எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணணுன்னா, இங்கே அன்லிஸ்டட் ஷேர்ஸ்ன்னு இருக்கா, எத்தனை மந்த்ஸ் பார்க்கணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இந்த டேட்டையும் கம்பேர் பண்ணுங்கள். அது மாதிரி ஒரு சம்முக்கும் 8 sums இருக்குது. ஒன்றுக்கும் அதே மாதிரி இந்த வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஆன்சர் வந்துட்டால் ஓகே, குட், நீங்கள் கற்றுக்கிட்டீங்க. இல்லைன்னா நான் இப்போ உங்களுக்கு சொல்லித்தரேன், அதை நீங்கள் நல்லா கவனித்து படிச்சுக்கோங்க. சொல்யூஷன் பார்க்கலாம். அன்லிஸ்டட் ஷேர்ஸ் இன் அ கம்பெனி அக்வயர்ட் ஆன். அன்லிஸ்டட் ஷேர்ஸ்னால் 24 monthsக்கு பார்க்கணும். இப்போ 2014 வாங்கி 22 விற்கிறாங்க. இது மோர் தென் 24 months இருக்குது. ஸோ அப்போ இது லாங் டேர்ம். தென் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டினா 24 monthsக்கு மேலே தான் பார்க்கணும். இங்கே 20 வாங்கி 22 விற்கிறாங்க. பட் 8ஆம் மாதம் இருக்குது இங்கே, ஆனால் அது 6ஆம் மாதமே விற்றுடுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், சப்போஸ் இங்கே 8 இருந்ததுன்னா நம்ம சொல்லலாம், இது ஆமாம் இது 24 months இருந்திருக்குன்னு. இது 24 months கம்மியாக இருந்திருக்கு. 24 monthsக்கு 2 மாதம் 10 நாள் கம்மியாக இருக்குது. ஓகே, அப்போ இது ஷார்ட் டேர்ம். இது 13 22 வரைக்கும் செக் பண்ணுங்கள், 24 monthsக்கும் அதிகமாக இருக்குது. அப்போ இது லாங் டேர்ம். லேண்ட் வந்து வாங்குறாங்க 2014 22 வரைக்கும் எத்தனை மந்த் இருக்கும், நிறைய மந்த் இருக்கும். லேண்டுனா என்ன பார்க்கணும், 24 months பார்க்கணும். அப்போ இது 24 monthsக்கு அதிகமாகவே இருக்குது, லாங் டேர்ம். இது 2020 வாங்கி 22 விற்றுடுறாங்க. இப்போ நீங்கள் இங்கே என்ன பார்க்கணும், நெக்ஸ்ட்டு மந்த்து பார்க்கணும். 7th month வாங்கியிருக்காங்க, ஆனால் 6th month அங்கே சேல் பண்ணிட்டாங்க, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. இப்போ 7 அங்கேயும் 7 இருந்தால் தான் அது கம்ப்ளீட் ஆகும். ஒரு 20 நாள் கிட்ட கம்மியாக இருக்குது. அப்போ இது ஷார்ட் டேர்ம். டைமண்டுனா நான் ஃபினான்ஷியல் அசெட். 36 months பார்க்கணும். இங்கே 20 வாங்கி 22 விற்றுறதுனால 2 வருஷம் தான் இருக்குது. 36 monthsனால் 3 yearsக்கு பார்ப்போம். ஸோ அப்போ இதுவும் கம்மியாக தான் இருக்குது, ஷார்ட் டேர்ம். ஃபர்னிச்சர். இப்போது ஃபர்னிச்சர், மிஷினரி, இது மாதிரி டேர்ம்ஸ்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் இப்போ உங்களுக்கு புதுசு. இதெல்லாமே டிப்ரிஷியபிள் அசெட்ஸ். டிப்ரிசியேஷன் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஒரு பொருள் அதோட யூசேஜால் அது கொஞ்சம் டிப்ரிஷியேட் ஆகுது அப்படின்னா அதெல்லாம் டிப்ரிஷியபிள் அசெட்ஸ்ன்னு சொல்லுவோம். அதோட வேல்யூ கம்மியாகுதுன்னா அந்த கேட்டகிரியில் தான் இந்த ஃபர்னிச்சரும் மிஷினரியும் வரும். இது மாதிரி டிப்ரிஷியபிள் அசெட்ஸ் வந்ததுன்னா நீங்கள் இதெல்லாம் பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஸ்ட்ரெயிட்டாக இது ஷார்ட் டேர்ம் தான் அப்படின்னு சொல்லிடலாம். ஏன்னா இன்கம் டேக்ஸ் ரூலில்
டிப்ரிஷியபிள் அசெட்ஸ் எப்போவுமே ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் அசெட்ஸ் தான் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் டேட்ஸ்லாம் எதுவும் பார்க்காம ஸ்ட்ரெயிட்டாக ஃபர்னிச்சர், மிஷினரி, பிளான்ட் எதாவது வந்திருந்தாலே நீங்கள் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் தான், ஏன்னா இட் இஸ் அ டிப்ரிஷியபிள் அசெட் அப்படின்னு நீங்கள் எழுதிடலாம். இதோட சொல்யூஷன் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், அன்லிஸ்டட் ஷேர்ஸ் என்ன பண்ணணும், 24 மந்த்ஸுக்கு பார்க்கணும். அப்போ இது 24 மந்த்ஸுக்கு அதிகமாகவே இருக்குது, அதனால இது லாங் டேர்ம். தென் ஹெச்பி 24 மந்த்ஸு கம்மியாக இருக்கிறதுனால ஷார்ட். இது எல்லாமே நான் இப்போ கொஷனில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணது தான் இங்கேயும் இருக்கும். ஓகே, ஹெச்பி 13ல் வாங்குகிறோம், 22ல் விற்கிறோம், மோர் தென் 24 மந்த்ஸ். லேண்டு 14ல் வாங்குகிறோம், 22ல் விற்கிறோம், அப்போ இது மோர் தென் 24 மந்த்ஸே இருக்குது, அதனால் இது லாங் டேர்ம். 19ல் தான் வாங்குகிறோம், 22லேயே விற்றுடுறோம், அப்போ கம்மியாக தான் இருக்குது மந்த்ஸ், அதனால இது ஷார்ட் டேர்ம். டைமண்ட் 36 மந்த்ஸ் பார்க்கணும், பட் இங்கே 2 வருஷம்தான் சாட்டிஸ்ஃபை ஆகிருக்கிறதுனால இது ஷார்ட் டேர்ம். ஆஃபீஸ் ஃபர்னிச்சர் அண்ட் பிளான்ட் அண்ட் மிஷினரி என்ன சொன்னேன், டிப்ரிஷியபிள் அசெட்ஸாக இருந்தாலே ஷார்ட் டேர்ம் தான். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் சம் 12th சம் பார்க்கலாம். 12 and 13 கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், பட் ஈஸி தான். சுரேஷ் purchases house property on July 9, 2020 for rupees 8 lakh and incurred an additional cost 6 lakh for improvement on 1/10/2020. Fair market value of a property on July 9, 2020 is 5 lakh. Determine the cost of asset if it is sold on May 15, 22. ஓகே, இப்போ இதில் என்ன பார்க்கணும் அப்படின்னா, எவ்வளோக்கு வாங்குறாங்க, 8 லேக்குக்கு வாங்குறாங்க. அண்ட் இதில் ஏதாவது அடிஷ்னலாக அவங்க காஸ்ட் போடுறாங்க அப்படின்னா அதை நம்ம எடுத்துப்போம் 6 lakh. இந்த எக்ஸ்ட்ரா இந்த ஃபேர் மார்க்கெட் வேல்யூ அதெல்லாம் நம்ம எடுத்துக்க மாட்டோம். ஓகே, அப்போ 8 lakh எடுப்போம், 6 lakh எடுப்போம். ஃபேர் மார்க்கெட் வேல்யூ இக்னோர்டு. அதே மாதிரி இந்த சம்மும் கொஷின் பார்த்துருங்க. சலீம் பர்ச்சேசஸ் அ பிளாட் லேண்ட் வந்து 2020ல் 2,15,000 வாங்குறாங்க. ஃபேர் மார்க்கெட் வேல்யூ எடுத்துக்க மாட்டோம்னு சொல்லிட்டேன். என்னென்ன எக்ஸ்பென்சஸ்னால் கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் வந்து 5 lakh, இது எடுத்துப்போம். ரிப்பேர்ஸ்லாம் எடுத்துக்க மாட்டோம். ஓகே, எதை எடுத்துக்கிறோம், பர்ச்சேஸ் பண்ண வேல்யூ, அதுக்கப்புறமா ஏதாவது அடிஷ்னலாக நம்ம காஸ்ட் ஏதாவது போட்டிருக்கோம், அடிஷ்னலாக அதை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு காஸ்ட் போட்டிருக்கணும், அதையும் நம்ம எடுத்துப்போம். மீதி இந்த ரிப்பேர்ஸ் ஃபேர் மார்க்கெட் வேல்யூ வராது. இப்போ நம்ம சொல்யூஷன் பார்க்கலாம், உங்களுக்கு ஈஸியாக புரியும். நீ பாருங்கள், ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி 8 lakhக்கு வாங்குகிறோம், ஒரு 6 lakh அடிஷ்னலாக அதுக்கு காஸ்ட் இக்னோர் பண்ணுறோம். ஃபேர் மார்க்கெட் வேல்யூ இஸ் இக்னோர்டு. இப்போ இது ரெண்டுத்தையும் நீங்கள் ஆட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் அசெட்டோட வேல்யூ வந்துடும். அதே மாதிரி தான் 13th சம்மும். நம்ம 2,15,000க்கு வாங்குகிறோம், ஃபேர் மார்க்கெட் வேல்யூ இக்னோர் பண்ணிட்டோம், கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் ஒரு 5 lakh ஆகுது, அண்ட் ரிப்பேர்ஸ்லாம் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்கள், 7,15,000. இதுதான் உங்களோட ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயினோட வேல்யூ. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க, அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இதை ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்கள் டவுட் கிளியர் பண்ணுறேன். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.